ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குலத்தின் பேசுகிறேன். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்க்கான இன்ட்ராடே லெவல்ஸ் நம்ம வந்து லைவாக வந்து என்னென்ன மார்க்கெட் கண்டிஷன் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பிகினர்ஸ்க்காக இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க அதுலேயும் இணைஞ்சிக்கலாம். ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் என்ன, ஸோ மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ட்ரெண்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்றத லைவ் அப்டேட்டாக நம்ம தந்துட்டுருப்போம். சரிங்களா? ஸோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தரக்கூடிய அந்த ஒவ்வொரு மெசேஜுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ காலில் வந்து என்ன மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் புட்டு, நீங்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ணணும், யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, யார் வீக்காக இருக்கா அப்படின்ற அனைத்து தகவலுமே வந்து நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் சொல்லி தந்துட்டுருக்கேன் கைஸ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்க யாருக்கா டிமேட் அக்கௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தந்திருக்கேன். இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டான் அப்ஸ்டாக்ஸ் அலிஸ்லோ ஜிரோதா ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். அதே மாதிரி நான் சிவியர் பர்சன் கிடையாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை ஏதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே ஆப்ஷன் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வெப்சைட்டில் அதில் நம்ம என்னென்ன டேட்டாஸ் ஆக்டிவ் கான்ட்ராக்டாக இருக்காங்க அப்படின்றத ஸோ 21 ஏப்ரல் எக்ஸ்பைரி வந்து நம்ம செலக்ட் பண்ணி இண்டெக்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் அதிகமாக வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்கிறது 24,300 கால் ஆப்ஷனும் 24,200 புட் ஆப்ஷன். ஸோ அதே மாதிரி 24,200 புட் கால் ஆப்ஷன், 24,500 கால் ஆப்ஷன். ஸோ இவங்க ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு. அதே மாதிரி 24,300 புட் ஆப்ஷன்ஸ் வந்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து 24,350 இருக்கிறதுனால ஸோ இந்த மணியாக கூட பார்த்தா கூட நம்ம வந்து 24,300 காலும் புட்டும் வந்து காம்படேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்து இன்றைக்கி இப்படி இருக்காங்க. ஸோ நாளை வரையும் டைம் இருக்குது. அது மார்னிங்கில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பெரிய கேப் டவுன் அப்படின்றத நம்ம வந்து அதை வச்சு வந்து ஆக்டிவ் அந்த யார் இருக்காங்களோ அந்த கான்ட்ராக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து பார்க்குற நம்ம பிகினர்ஸ்க்கு தெரியும் இது வந்து எந்த மாதிரி பார்க்கணும், எப்படி அனலைஸ் பண்ணணும்னா நம்ம பழைய வீடியோஸில் தெரியாதவங்க போய் பாருங்கள். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து 24,353 முடிஞ்சிருக்கான். ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே 400க்கு மேலே வரும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து 500 வரைக்கும் போவான். ஸோ இந்த 500 தாண்டும் போது உங்களுக்கு வந்து இந்த 530, 603 இந்த லெவல்லாம் ஒரு நல்ல ஒரு டார்கெட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த 530 தாண்டின உடனே வந்து உங்களுக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டமாக கிடைக்கும். அதையும் தாண்டி வந்தால் தான் உங்களுக்கு 24,700 வரைக்கும் போவோம் கைஸ். ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த அப்சைடில் ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து இதை ஃபேஸ் பண்ணி இங்கேருந்து ரிஜெக்ஷன் எடுத்துட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே அவனால் வர முடியல, இந்த 400 அவனால் டச் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் 1 டே பிஃபோர் ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கான் 24,196 அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 24,000ன்ற அந்த ஒரு பிஎஸ்ஐ லெவலில் வந்து அவன் ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. 24,000 உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ 24,000 பிஎஸ்ஐ லெவல் சைக்காலஜிக்கல் லெவலில் உடைச்சான் அப்படின்னா கீழே வந்து 23,923, 23,970 சின்ன ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதையும் உடைச்சிட்டான் அப்படின்னா கீழே வந்து 23,858, 23,828, 23,818. ஸோ இதெல்லாம் வந்து டவுன் சைட் லெவல்ஸாக இருப்பாங்க, சப்போர்ட்ஸ். சரிங்களா? இதெல்லாம் டவுன் சைட் டார்கெட்டு. ஸோ நான் இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இந்த லெவல்ஸை வந்து மார்க் பண்ணி எல்லோ பாக்ஸ், அந்த ரெட் பாக்ஸ், இந்த க்ரீன் பாக்ஸ். ஸோ க்ரீன் பாக்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணியே மார்க்கெட் வந்து கீழே வந்து ஓப்பன் ஆகிறான். இந்த 24,282 கீழே தான் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய 24,196 இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பான். அதே மாதிரி இந்த 250, ஸோ 24,190லேருந்து 24,250 வரைக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து 24,000 நோக்கி கீழே வருவோம். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு வொலாட்டிலிட்டி இருக்கும். ஸோ இந்த நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம வந்து எந்த ஒரு நியூஸ் பேஸ்டோ எதுவும் நம்ம வந்து பண்ணுறதில்ல. ஒன்லி ப்ரீமியம் பேஸ்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இந்த என்எஸ்சி வெப்சைட்டை தரக்கூடிய கால் ஆப்ஷனோட ப்ரீமியத்தின் அடிப்படையிலையும் புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையிலும் தான் நம்ம வந்து லெவல்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ நம்ம தரக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட என்ட்ரி ப்ரைஸ் என்ன, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுவானோ அந்த இடத்துல எஸ்எல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி நான் தந்துடுவேன். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து அடுத்த மணி 24,300 இருக்கானா, ஸோ இந்த 24 ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா 24,300 இந்த 160 ரூபா பிரேக் ஈவன் பாயிண்ட், அதை சஸ்டெயின் பண்ணிட்டாலே அவன் வந்து அடுத்தடுத்த டார்கெட் இதை போய் அச்சீவ் பண்ணிடுவான். அதே மாதிரி 24,300 புட் ஆப்ஷன் வந்து இந்த 160, யார் 160 தக்க வைக்கணும், சஸ்டெயின் ஆகணும், ஆப்போசிட்டில் இருக்க புட் ஆப்ஷன் ஒருவேளை கால் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணால் புட் ஆப்ஷனே 160 கீழே வரணும். இதுதான் வந்து லாஜிக்கு. அப்படி வரல அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போக போகிறான்னு அர்த்தம். ரெண்டு பேருமே 160க்கு மேலேயோ 2 பேருமே 160க்கு கீழே பிரேக் இன் பாயிண்ட் கீழே இருக்காங்க அப்படின்னா சைட்வேஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ 24,300 அட் த மணினா 24,400 ஐடிஎம் புட் ஆப்ஷனையும் 24,200 கால் ஆப்ஷன் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணால் தான் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 24,200 வந்து இந்த 174 ஹோல்டு பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 24,300 வந்து 160 சஸ்டெயின் பண்ணணும். இதுதான் வந்து லாஜிக் கால் ஆப்ஷன். ஸோ இதுவே ஆப்போசிட்டில் நடக்குது அப்படின்னா 24,400 புட் ஆப்ஷன் 157 சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த 24,300 160க்கு கீழே வரணும். அதே மாதிரி 24,200 174 கீழே வரணும். ஸோ இதுதான் வந்து லாஜிக். ஸோ இவங்க இதை பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா அடுத்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவல் இந்த லெவல் வரைக்கும் வரும் 128. ஸோ அதுக்கு கீழே பிரேக் பண்ணி வரும்போது தான் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. இது செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க வந்து செல் அடிப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் பையர்ஸாக இருக்கவங்க எங்கே பை பண்ணணும்னா எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து இந்த பிரேக் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை நோக்கி வரும்போது தான் நீங்கள் வந்து 128 116 இந்த மாதிரி லெவலில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணணும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்டிங் இடத்துல ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் பிரேக் ஈவன் பாயிண்ட் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் லெவல் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் இந்த பாயிண்ட் வைக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம தரக்கூடிய லெவல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தாலே ஒரு நாளைக்கு நீங்கள் சாலிடாக வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் சாலிடாக எடுக்க முடியும். பிகினர்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ட்ரெயில் பண்ணிங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து சாலிடாக நீங்கள் எடுக்க முடியும். சரிங்களா? நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% ப்ராஃபிட் ஒன்லி. ஸோ இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி, நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம வந்து இதான் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட், அப்புறம் பார்த்தா ஃபிபனாச்சி மெத்தடும் இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன், இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க ஏதாவது ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த ஃபிபனாச்சி டூலை வந்து நீங்கள் வந்து ரீசெண்டாக அடுத்த ஸ்விங்கில் வச்சிங்க அப்படின்னா அப்சைடில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்சைட் லெவல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 0.06 இந்த கோல்டன் ரேஷியோ லெவல் வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 1.618 2.618 இந்த லெவல்லாம் வந்து அப்சைடில் டார்கெட்டாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி டவுன் சைடில் பார்க்குறீங்க அப்படின்னா ரீசெண்டாக நடந்த ஸ்விங்கை வந்து நீங்கள் வந்து வைக்கணும். இல்லைனா ஒன் டே ஹை அண்ட் லோவை நீங்கள் வந்து பெரிய டார்கெட்டாக வச்சிங்கன்னா அதோட லெவல்ஸ் என்ன அப்படின்றது தெரிய வரும். ஸோ இந்த 0.5 0.6 பிரேக் பண்ணி கீழே க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்தானா இந்த 1.618 இந்த லெவல் வந்து 24,179 ஒரு லெவலு, அதுக்கப்புறம் 2.618 இந்த லெவல் ஒன்று, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 3.618 4.236. ஸோ இந்த 23,856 இந்த லெவல் வரைக்கும் கீழே வரணும். சரிங்களா? இந்த ரீசெண்டாக அந்த ஸ்விங்கை வச்சு பார்க்கும்போது ஸோ நேற்று நடந்த அந்த இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் டே அதோட லோ ஒன் ஹையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட அந்த ஃபிபனாச்சியோட லெவல் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். டார்கெட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ரீம் பேரஸாக இருக்கும்போது இந்த லெவல் எல்லாமே வந்து அவங்க 2.618 இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் ஃபிபனாச்சி வந்து எந்த ஸ்விங்கில் வைக்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வச்சு நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு மேஜர் சப்போர்ட் எது மைனர் சப்போர்ட் எது அப்படின்றத தெரிய வரும். நீங்கள் தப்பான இடத்துல ஸ்விங்கை வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான டார்கெட்டோ சப்போர்ட்டோ வந்து ரெசிஸ்டன்ஸும் வந்து கிடைக்காது. ஸோ பிகினர்ஸ் வந்து இதை வந்து முறையாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுங்க. ஸோ நாளைக்கு வந்து வொலாட்டிலிட்டி இருக்கும். ஸோ கவனமாக ட்ரை பண்ணுங்கள் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் ஆதரவுக்கு
மிக்க மிக்க நன்றி. என்னோட வீடியோஸ் மூலிமா நீங்கள் நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே கைஸ், see you tomorrow. Bye.